வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 50. சக்கரக்கோட்டம். கரிகாலன் கை மீது சத்தியம் அடித்து கொடுக்க எழுந்த வந்தியத்தேவரின் கை அரையன் ராஜராஜன் திடீரென்று குறுக்கிட்டதால் பாதையிலேயே நின்றுவிட்டாலும் அவர் விழிகளில் மட்டும் பேராச்சரியம் படர்ந்தது. சோழ சாம்ராஜ்ய விஸ்தரிப்புக்கு எல்லையற்ற சேவை செய்திருக்கும் கரிகாலன் கோரிக்கையை நிராகரிப்பது எத்தனை நன்றி கெட்ட செய்கை என்று அவர் பண்பட்ட இதயத்திலே உறுத்தியதால் அவர் அரையன் ராஜராஜனை நோக்கி, படைத்தலைவரே, நாட்டுக்கு நலம் புரிந்தவர், கேட்பதை தருவது சோழ மரபில் நாம் கண்ட பண்பல்லவா என்று வினவினார். வந்தியத்தேவரை திரும்பி நோக்கிய அரையன் ராஜராஜன் விழிகளில் உறுதி பரிபூர்ணமாக தெரிந்தது. உண்மைதான் தேவரே, ஒரு நன்மையை உத்தேசித்து நாம் செய்யும் கைமாறு நாட்டுக்கு பெரும் தீங்கை கொண்டு வருவதானால் அந்த பிரதி உபகாரத்தை செய்யாதிருப்பதே ராஜ தர்மம் என்றான் அரையன் ராஜராஜன். சோழர்களுக்கு இத்தனை சேவை புரிந்திருக்கும் கரிகாலன் நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பிரதி உபகாரத்தை எதிர்பார்ப்பான் என்று நினைக்கிறீரா என்று வினவிய வந்தியத்தேவரின் குரலில் சிறிது கண்டனமும் கலந்திருந்தது. அரையன் ராஜராஜன் வந்தியத்தேவருக்கு பதில் ஏதும் கூறாமல் கரிகாலனை நோக்கி, கரிகாலா, நாட்டுக்கு பெரும் நன்மை புரிந்திருக்கிறாய். ஜெயசிம்ம சாளுக்கியனிடம் நீ செய்து கொண்ட ஒப்பந்தத்தால் நமது பெரும் படை எந்த தடையும் இல்லாமல் சக்கரக்கோட்டம் வரை போக முடியும். நீ விளக்கியபடி இந்த ஒப்பந்தத்தை வேங்கியை அணைத்து நிற்கும் கலிங்க நாடோ அதற்கு அப்பால் இருக்கும் ஒற்ற தேசமோ ஒப்புக்கொள்ளாது. இப்படி கலிங்கன் ஒற்றன் ஒரு பக்கமும் ஜெயசிம்மன் இன்னொரு பக்கமும் சாய்வதால் அம்மன்னர்களின் ஒற்றுமை உடைக்கப்பட்டு விட்டது. இவர்களே தனித்தனியே வெல்வது பரம சுலபம். பெரும் சேனைகள் சாதிக்க முடியாத மகத்தான காரியத்தை ராஜதந்திரத்தால் சாதித்து விட்டாய் என்ற அரியன் ராஜராஜன் பேச்சை இடை புகுந்து விட்டிய வந்தியத்தேவர், இதனால் நாம் கங்கை படையெடுப்பில் 1/3 பங்கை போரில்லாமலே கிடைக்கிறோம் என்றார். இதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த அரையன் ராஜராஜன், இத்தகைய மகத்தான பணியை உன் கோரிக்கையால் நாசம் செய்யாதே கரிகாலா என்றான் கடைசியாக. அப்படியானால் என் பிறப்பு, என் ஆயுள் பூராவும் மர்மமாகவே இருக்க வேண்டியது தானா என்று வினவிய கரிகாலன் குரலில் துயரம் பூர்ணமாக துணித்தது. யார் கண்டார்கள் கரிகாலா? உனக்கு அந்த மர்மத்தை நானே விளக்கும் சமயம் வரலாம். உன் பிறப்பு வரலாற்றுடன் அரசாங்க ரகசியங்கள் பிணைந்து நிற்கின்றன. அந்த சிக்கல்களை விதி தானாக அவிழ்க்கலாம். உன் நல்ல மனசுக்கு அவிழ்க்கவும் செய்யும். அதுவரையில் பொறுத்திருக்க உன்னை வேண்டுகிறேன் என்று கெஞ்சினான் அரையன் ராஜராஜன். கரிகாலனிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. சோக பெருமூச்சு ஒன்றே வெளிப்பட்டது. மேற்கொண்டு ஏதும் பேசாமல் தலை குடிந்த வண்ணம் பாசறையை விட்டு வெளியேறினான் கரிகாலன். அவன் போவதை கண்ட உற்று கவனித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவர் மனம் பாகாய் உருகி கொண்டிருந்தது. சற்று முன்பாக அரையன் ராஜராஜனை கூட லட்சியம் செய்யாமல் திடமாக போர் நிலவரத்தை எடுத்து கூறிய அந்த வீரன் வெளியே சென்ற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் வருத்தம் துணித்ததை கண்ட வந்தியத்தேவர் அரையன் ராஜராஜனை நோக்கினார். அரையன் ராஜராஜன் அவரை அலட்சியமாய் பார்த்துவிட்டு, தேவரே, உம்மிடம் கூட நான் கரிகாலனை பற்றிய மர்மத்தை சொல்ல முடியாது, மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாசறையை விட்டு வெளியே சென்றான். வந்தியத்தேவர் தம்முடன் தனித்திருந்த அரசகுமாரியை பார்த்தார். நிரஞ்சனாதேவி, இது வேடிக்கையா இல்லையா என்று வினவினார். அரசகுமாரியின் மனம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருந்ததால் அவள் உடனே பதில் சொல்லவில்லை. கரிகாலன் மீது எத்தனையோ கோபம் இருந்தாலும் அவன் துயரம் அவள் இதயத்தை பல வேல்களை கொண்டு தாக்கி கொண்டிருந்ததால் அவள் நீண்ட நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொன்னாள், தேவரே, நான் அவரை சந்தித்தது முதல் நடந்துள்ள வேடிக்கைகள் பல. சந்தித்த முறையே ஒரு வேடிக்கை. வேங்கி வீரர்கள் துரத்த என்னிடம் அடைக்கலம் புகுந்தார். பிறகு என் தம்பிக்கு உதவுவதாக சொல்லி ஜெயசிம்மனுடன் சேர்ந்து கொண்டார். இப்பொழுது எங்கள் நாட்டையே ஜெயசிம்மனிடம் ஒப்படைத்து விட்டார். இதெல்லாம் வேடிக்கைத்தானே தேவரே? அவள் கரிகாலனை வெறுக்கிறாளா?
விரும்புகிறாளா என்பதை தேவரால் புரிந்து கொள்ள முடியாததால் அரசகுமாரி, கரிகாலன் உங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டான். ஏதோ பெரிய நல்ல முடிவை உத்தேசித்தே இந்த வேங்கி நாட்டை தற்காலிகமாக எதிரியிடம் ஒப்படைத்திருக்கிறான். நான் கிழவன்தான் அரசகுமாரி, இருந்தாலும் மனித இதயங்களை நன்கு அறிவேன். கரிகாலன் உங்களை பார்க்கும் பார்வைக்கு என் மனம் தரும் விளக்கம் சரியானால் உங்களுக்காக அவன் தன் உயிரையும் தியாகம் செய்வான். பொறுத்திருங்கள் அரசகுமாரி, காலம் உங்களுக்காக சந்துஷ்டியான முடிவை தரும் என்று சமாதானம் செய்தார் வந்தியத்தேவர். அத்துடன் அவ்விருவரும் கூட பாசறையை விட்டு அகன்றார்கள். அங்கிருந்து அகன்ற அரசகுமாரி நேராக அறைக்கு செல்லாமல் சைனியங்கள் தங்கியிருந்த இடத்தை நோக்கி கால்நடையாக சென்றாள். அவள் உள்ளத்தில் எண்ணற்ற எண்ண அலைகள் பேரிரிச்சலுடன் தாக்கி கொண்டிருந்ததால் அவள் ஏதோ கனவில் நடப்பவள் போல் நடந்து சென்றாள். ஆயினும் அடிக்கடி படைத்தளத்தின் எங்கே ஒரு பகுதியிலிருந்து எழுந்த கூச்சல்களை அவள் காதுகள் கேட்க தவறவில்லை. தளமடித்து தங்கிய காலத்திலும் அரியன் ராஜராஜன் தன் படைகளை எத்தனை அருமையாக அணிவகுத்திருந்தான் என்பதை கண்ட அவள் தன் சுய எண்ணங்களையும் துயரங்களையும் ஓரளவு மறந்து, வேங்கியிலும் இந்த மாதிரி அணிவகுப்பு என்றாவது நடைபெறுமா? என் தம்பி மன்னனாக முடிசூடி வீரனாக வாழ்வானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆரியன் ராஜராஜன் பாசறை மண்டபத்திலிருந்து கவனித்தால் 4 அரை சக்கரங்களாக சைனியத்தை சோழ படை தலைவர் நிறுத்தியிருப்பது தெரியும். தளத்தின் கோடி அரை சக்கரம் யானைப்படை, அதற்கு அரை வட்டம் குதிரைப்படை. இந்த அர்த்த சந்திர வியூகத்தை அரசகுமாரி பார்க்க பெரிய வீரர்கள் வம்சத்தில் பிறந்த அவள் உள்ளத்திலும் வீராக்கினி கொழுந்து விட்டு நின்றது. இந்த படைகளை ஆரியன் ராஜராஜன் எப்படி நடத்தி செல்வான், அதுவும் கங்கை கரையில் என்று பிரமித்தாள் அவள். உண்மையாக கங்கை பயணம் வந்தபோது அவள் பிரமிப்பு பன்மடங்கு அதிகமாயிற்று. விக்கிரம சோழிய வரையனான ஆரியன் ராஜராஜன் பெரும் பிரகிருதிகளை உடைய ராஜேந்திர சோழ தேவரின் ஆజ్ఞைப்படி மேலே சாளுக்கிய நாட்டின் எல்லையிலிருந்து சுக்கிலபட்ச சக்தி என்று கங்கை படையெடுப்பை துவக்கினான். சோழ பேரரசின் இணையற்ற படைபலத்துக்கும் ஆற்றலுக்கும் அசாட்சியாக விளங்கிய அந்த மாபெரும் படை பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றது. படையின் முன்னணியில் அரியன் ராஜராஜன் பூரண புட்கவசம் அணிந்து, அந்த புட்கவசம் காலை சூரியனில் பளபளக்க பெரும் வெள்ளை புறவி மீது வீற்றிருந்தான். அவன் வலப்பக்கத்தில் ராட்சசன் போலிருந்த பிரம்மமாராயன் பெரும் இரும்பு கவசத்துடனும், இடது பக்கத்தில் இராணுவ உடையில் செங்கமல செல்வியும் குதிரைகளில் ஆரோக்கியத்து புறப்பட தயாராயிருந்தனர். செங்கமல செல்விக்கு அருகே கரிகாலன் காணப்பட்டான். மற்ற பாண்டிய சோழ நாட்டு படைத்தலைவர்கள் ஏராளமாக படைத்தலைவனை அடுத்து புறப்பட சித்தமாயிருந்தனர். துந்துவிகள் முழங்கப்பட்டன, தாரைகள் சப்தித்தன, சங்குகள் ஒலித்தன. நிரஞ்சனாதேவி அரியன் ராஜராஜன் நெற்றிக்கு திலகமிட்டு, சோழர் படைத்தலைவரே, சென்று வெற்றி வாகை சூடி திரும்புங்கள் என்றாள். நன்றி அரசகுமாரி, ஆனால் இந்த பயணத்தின் முன்பாக தங்களை ஒன்று கேட்கலாமா என்று வினவினான் சோழர் படைத்தலைவன். கேளுங்கள், செய்வீர்களா? கண்டிப்பாக செய்வேன். இந்த படையெடுப்பு சாத்தியமானதற்கு காரணமான என் மகன் கரிகாலனுக்கும் உங்கள் கையால் திலகமிட வேண்டும் என்று குனிந்து மெல்ல சொன்னான் சோழர் படைத்தலைவன். நிரஞ்சனாதேவி மௌனம் சாதித்தாள். அரியன் ராஜராஜன் மீண்டும் வேண்டினான். அரசகுமாரி, போருக்கு செல்பவர்களில் யார் திரும்புவோம் யார் திரும்ப மாட்டோம் என்று சொல்ல முடியாது. ரணகளம் செல்லும் வீரனுக்கு பெண்கள் அளிக்கக்கூடிய ஒரே உதவியை மறுக்காதீர்கள் என்றான் ஆரியன் ராஜராஜன். நிரஞ்சனாதேவி மெல்ல கரிகாலனை நோக்கி நடந்து அவன் புறவியை அணுகி கையிலிருந்த தங்க சிமிழிலிருந்த குங்குமத்தை எடுத்தாள். அவன் புறவிலிருந்தபடியே குனிந்தான். திலகமிட்ட அவள் விரல்கள் நடுங்கின. திலகத்தை அவன் நெற்றில் தீட்டிவிட்டு தலை குனிந்தபடியே வந்தியத்தேவரின் ரதம் இருந்த இடத்துக்கு சென்றாள். அரியன் ராஜராஜன் கையை உயர்த்தினான். படை பெரும் கடல் போல நகர்ந்தது. கரிகாலனை நோக்கி கொண்டிருந்த அரசகுமாரியின் விழிகளில் நீர் தேங்கி நின்று ரதத்தின் தட்டிலும் விழுந்தது. வந்தியத்தேவர் அவளை
ஆசுவாசப்படுத்த முற்பட்டு, தேவி கலங்காதீர்கள், கரிகாலன் பெரும் வெற்றி வாகையுடன் திரும்புவான். அவனிடம் உபத்தலைவனாக செல்லும் உங்கள் தம்பியும் மாபெரும் வீரனாக திரும்புவான். அதுவரையில் மாநகரில் நீங்கள் ராஜேந்திர சோழ தேவரின் பராமரிப்பில் இருக்கலாம் என்றார். அரசுகுமாரி போகும் படைகளையே பார்த்து கொண்டு நின்றாள். எங்கும் தூள் கிளப்ப படை நகர்ந்தது. தூரம் செல்ல செல்ல வேகமாகவே நகர்ந்தது. அன்றிலிருந்து 20வது நாள் இந்திராவதி நதிக்கரையில் ராஜபுரத்துக்கு ஒரு காத தூரத்திலிருந்து சக்கரக்கோட்டம் என்ற சித்திரக்கூடத்துக்கு எதிரில் தங்கியது. சித்திரக்கூடத்தின் அரண்களையும் அமைப்பையும் பார்த்த அரையன் ராஜராஜன், இந்த கோட்டையை எப்படி பிடிக்கப் போகிறோம் என்று அஞ்சினான். அவன் அச்சம் சரி என்பதற்கு காலம் நிரூபித்தது. 2 மாத காலம் முற்றுகையிட்டும் சக்கரக்கோட்டம் சரணடையவில்லை. எதற்கும் குழம்பாத கரிகாலன் மூளை கூட இந்த சக்கரக்கோட்டம் எப்படி உணவில்லாமல் 2 மாத காலமாக சமாளிக்கிறது என்று கேள்வியால் குழம்பியது. கேள்விக்கு பதில் மிகவும் எதிர்பாராத விதமாக கிடைத்தது கரிகாலனுக்கு.